ஸ்வீட்டோ காரமோ அது எஸ்விஎஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட், ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். எஸ்விஎஸ் அக்மார் கடலை மாவு மற்றும் அரிசி மாவு 100% டேஸ்ட், 100% ஆரோக்கியம். ஆழிமழையே கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்தே கோட தேரி ஊழே முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மில் நீ வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரியம் ஆண்டாளுடைய முதல் பாட்டில் மார்கழியின் பெருமை பார்த்தோம், ரெண்டாவது பாட்டில் நோன்பின் அருமையை பார்த்தோம், மூணாவது பாட்டில் மழை வேண்டும் என்கிற விஷயத்துக்காக ஆண்டாள் சொன்ன விஷயத்தை சொன்னோம். இனி மழை எப்படி பெய்யணுங்கிற விஷயத்தை அருமையாக சொல்கிற ஆண்டாள். இன்றைக்கி விஞ்ஞானத்தில் என்னென்னமோ சொல்கிறோமே, 8ஆம் நூற்றாண்டில் ஆண்டாளுடைய பாசுரத்தில் மழை பெய்யறதை பற்றி சொல்கிறா பாருங்க. அது சொல்கிறா, ஆழிமலைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்கு முகர்ந்து கொண்டு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியாம் நின்ற பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து தாளாதே சார்ங்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். என்ன அற்புதமான பாட்டுங்கிறீங்க. பிள்ளைகளுக்கு மழை பெய்யறது எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க? மழை எப்படி படுதுன்னு விஞ்ஞானம் இன்றைக்கி எப்படி சொல்லுது? சூரிய வெளிச்சத்தால் வெப்பத்தால் கடல் நீர் ஆவியாகி மேகமாகி மலையால் தடுக்கப்பட்டு குளிர்காற்றால் தழுவப்பட்டு மின்னலாய் இடியாய் சரமழையாய் பொழிகிறது. இதுதான் விஞ்ஞானம். இதை அப்படியே சொல்கிறாங்க ஆண்டாள். அவள் சொல்கிறா, ஆழிமலைக்கண்ணா அந்த மலையை பார்த்து சொல்கிறா, மலையே நீ என்ன பண்ணணும் தெரியுமா? கடலில் போய் தண்ணியை மோந்துக்கோ. நம்ம சொல்லிட்டு வரோம்ல, தண்ணி மோந்துட்டோடா அப்படிமோம்ல, தண்ணியை போய் மோந்துக்கோ. முகர்ந்து கொண்டு ஆர்த்தேரி மேலே அப்படியே கிளம்பு. இப்போ நீங்கள் இந்த புயல் வந்தப்போ காமிச்சாங்க பார்த்தீங்களா, தண்ணி அள்ளிட்டு கிளம்புற மாதிரி கிளம்புதுங்க அப்படியே. அது இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஆண்டாள் எந்த கண்ணில் பார்த்தாலும் தெரில. அப்படி உள்ள முகர்ந்து கொண்டு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. நீ அப்படி போகிற போது கருப்பு மேகமாக மாறணும், கார் மேகமாக மாறணும். ஏன்னா வெள்ளை மேகத்தில் மழை பெய்யாது. கண்ணனுடைய மேகம் போல் நீ கருமை கொள்ள வேண்டும். அப்புறம் என்ன செய்யணும்? வலம்புரி போல் நின்றதிருந்து அவன் கையில் பாஞ்சசன்யம்ங்கிற சங்கு இருக்கும், அவன் வச்சுருக்கான். அது அதிர்ற மாதிரி இடி இடிக்கணும். அதே போல் கையில் இருக்கக்கூடிய ஆழி சக்கரம், அந்த சக்கரம் போல் மின்னணும். நீ மின்னுன்னா மின்னல் அடிக்கிறது. அழகாக சொல்கிறா, எப்படி ஆழிமலைக்கண்ணா ஒன்று நீ கேட்கறவில் ஆழியில் புக்கு முகர்ந்து கொண்டு அரித்தறி ஊழி முதன் போல் உருவம் போல் மிகர்த்து பாழியாம் நின்ற பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி மின்னல் அடித்து வலம்புரி போல் நின்றதிருந்து இடி இடித்து தாளாதே சார்ங்கம் உதைத்த சரமலை போல். சார்ங்கம் என்ன தெரியுங்களா? கண்ணபெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வில்லுக்கு பேர் என்ன? சார்ங்கம், சாரங்கபாணி. சரி, ராமனுடைய வில்லுக்கு பேர் என்ன? கோதண்டம், கோதண்டபாணி. இவனுடைய வில்லுக்கு பேர் என்ன? அர்ஜுனுடைய வில்லுக்கு பேர் என்ன? காண்டீபம். பார்த்திங்களா, ஆயுதத்துக்கு பேர் வச்சுருக்கோம். AK-47 அப்படின்னு இன்றைக்கி வச்சுட்டு தான் நம்ம பெருசாக சொல்கிறோம். AK-47ங்கிற ரஷ்யாக்காரரு கண்டுபிடிச்ச, அதுக்கு பேர் 1947 கண்டுபிடிக்கப்பட்டது. அது வந்து அந்த ரஷ்யக்காரருடைய பேர் தான் ஏகேங்கிற பேர், அது சுருக்கம். அது இதெல்லாம் இதில் இருக்குது. தாளாதே சார்ங்கம் உதைத்த தலைமலையோல் வாழ உலகினில் பெய்தாய். அதில் வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, இந்த அதிர்ந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை
நம்ம என்ன ஒரு படத்தில் வந்தோடனே எல்லோரும் கை தட்டுறோம், அதிருது இல்லை அப்படின்னு. இதை எழுதின எழுத்தாளர் சுஜாதாட்ட நான் கேட்டேன் ஒரு முறை, நீங்கள் வந்து இந்த அதிருதுங்கிற வார்த்தை ஆண்டாள் இருந்து எடுத்தீங்களா அப்படின்னு. அவர் உடனே சிரிச்சிட்டார். நம்ம முன்னோர் சொத்து தானங்க எடுத்தேன்னா அப்படின்னார். இன்றிருந்து தாளாதே சாருங்க உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நேரம் மிகுந்த எல்லோரும் எம்பாவாய். எவ்வளோ விஷயம் இருக்குங்க. ஒரு பாட்டுக்கு 1 மணி நேரம் பேசணுங்க. உன்னித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்றுருக யாமாட்டம் நீயே வந்து எண்ணி கூரையில் துயிலேலோரெம்பாவாய். மாணிக்கவாசகர் தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு நாயகி பாவத்தில் தோழிமாரை எழுப்புகிற பாடல்களை பார்த்து வருகிறோம். 3 தோழிமாரை எழுப்பியாச்சு. 4வது தோழி வீட்டு வாசல் வந்து நிற்கிறாங்க. எப்படி நிற்கிறாங்க? உள்ளே இருக்கவளை எழுப்பணும், அழகான சொற்களை சொல்லித்தான் எழுப்பணும். இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கவங்கள சில பேரை கண்டபடி திட்டி எழுப்புவோம். காலங்காத்தால் அப்படி வார்த்தை கேட்கக்கூடாது. இப்படி பாருங்களேன் என்ன அழகாக சொல்கிறாங்கன்னு. ஒன்னித்திலன கையாய் இன்னும் பிளர்ந்தென்றோ. கேள்வி எப்படின்னா, ஒளி வீசுகின்ற பற்களை உடைய பெண்ணே, உனக்கு இன்னும் விடியவில்லையா, இன்னும் பிளர்ந்தென்றோ. இப்படி இவன் கேட்ட உடனே அவள் எந்திரிச்சவ என்ன செய்கிறா, பதிலுக்கு ஒரு வார்த்தை கேட்குறா. வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ. சரி, நம்ம கோயிலுக்கு போகிறதா பேசியிருந்தோமே, அந்த எல்லோரும் வந்துட்டாங்களா, இல்லைன்னா இன்னும் 2 வீட்டில் போய் எழுப்பிட்டாங்க, அது வரைக்கும் தூங்குறேன் அப்படிங்கிறதுக்காக வண்ணக்கிளி மொழியர் எல்லாரும் வந்தாரோ. உடனே வெளியில் நின்னவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. இன்னும் அவங்க என்ன சொன்னாங்க, எண்ணிக்கொண்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றோமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம் உன்னக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவாய். இதில் வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ அப்படின்னு அவ கேட்ட உடனே, நீ வந்து எண்ணிக்கம்மா, குறைஞ்சினா போய் படுத்துக்கோ, கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே. நீ சிவனே சிவனேன்னு பாடுறதுக்கு பதிலாக உன்னுடைய கண்களை தூங்கி அவமே என்று தூங்கலாமா? வேணாம். எண்ணிக்கொண்டுள்ளவா சொல்லுகவும் அவ்வளவும். நீ ஒன்று செய்ய, வெளியே வந்து எண்ணிப்பார், குறையாக இருந்தால் உள்ளே போய் படுத்துக்கோ, நாங்கள் போய் வேணால் கூப்பிட்டு வர்றோம். கண்ணை துயின்ற அவமே காலத்தை போக்காதே. நாம் யாரை போய் பாட போகிறோம் தெரியுமா? தேவர்களுக்கு மாமருந்து போன்றவன், விண்ணுக்கு ஒரு மருந்தை, வேதத்தின் உட்பொருளானவனை, வேத விழுப்பொருளை, கண்ணுக்கினியானை. அவன் விண்ணுக்கொரு மருந்து, வேத விழுப்பொருள், கண்ணுக்கினியான். இத்தனை பெருமையுடையவன் என்று நாம் பாடப்போகிறோம். அப்படி பாடுகிற போது உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேல ரொம்பாவாய். நாங்கள் அவனை பாடுகிற போது எங்களுடைய மனமெல்லாம் நெகிழ்ந்து மெழுகு எப்படி நெருப்பில் பட்டவுடனே உருகுமோ அதுபோல் உருகி கொண்டிருக்கிறது. ஆனால் நீயோ உறங்கி கொண்டிருக்கிறாய். அதனால் வந்து எண்ணிப்பார், குறைஞ்சா திரும்ப போய் படுத்துக்கோ, அப்புறம் எல்லாருமா சேர்ந்து போவோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த பெண்ணை எழுந்து வர்றா. 4வது பெண் எழுந்து வந்துட்டாளா? இந்த எழுந்து வந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு அடுத்த தோழி வீட்டுக்கு போகிறாங்க.